கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணங்கி சொல்லி கொண்டு நம்ம ஜெபித்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கடந்து சொல்லலாம். எங்களை எப்படி நாம் ஆளை நோக்கி பார்ப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கும் நல்ல தகப்பனே, அப்பா வேறுமான காலை வேலைக்கான எழுதுகிறோம் சோதரிக்கிறோம். கடந்த 11 மாதமாக ஆளுக்கான சுகந்திக்கான கைதடுங்க. நம்ம பலப்படுறதுனால நமக்கு வர மன வேண்டிமை, நம்ம ஒரு பலப்படும் போது நமக்குள்ள என்ன வருது? ஒரு வேண்டிமையான குணம் வருதா இல்லையா? ஒருத்தர் எதுவுமே இல்லாமல் இருப்பாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மையாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள பணம் பதவி அந்தஸ்து எல்லாம் வந்துட்ட பிறகு அவங்களுக்குள்ள தானா என்ன வருது? மனசுக்குள்ள ஒரு வேண்டிமையான ஒரு இது வருதா இல்லையா? அதெல்லாம் இருக்கக்கூடாது சொல்லி நம்ம என்ன பண்ணோம்? கடந்த மாதத்தில் நம்ம பார்த்தோம். இந்த மாதத்தில் வேதத்திலிருந்து நம்முடைய முன்னோர்களை பற்றி பார்க்க போகிறோம். வேதத்தில் அநேகம் இருக்காங்க, அதுல ஒரு 3 பேர் மாத்திரம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவர்கள் எப்படி பிரயோஜனமாக இருந்தாங்க, பிரயோஜனமாக இருக்காங்க, அவங்களை நம்ம எப்படி பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்லேருந்து நம்ம ஒரு 3 பேரை குறித்து பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒருத்தர் பற்றி நான் க்ளூ கொடுக்குறேன், சொல்றீங்களா? பழைய ஏற்பாட்டு ஒரு முக்கியமான லீடர் பழைய ஏற்பாட்டில் 2 எழுத்து. யார் சொன்னது? சரி, சொன்னவங்களுக்கு கை தட்டுங்க. முதல்ல நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? மோசேவை பத்தி பார்க்க போறோம். எபிரேயர் 3:2 எடுங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனாய் இருந்தது போல இவரும் தம்மை ஏற்படுத்தினவருக்கு உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம இந்த வசனத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம்? அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கோம். அடிக்கடி ஐயா நமக்கு பிரசங்கத்தை சொல்லியிருக்காங்க. நம்ம கேட்டு நம்ம இந்த காலத்துல கேட்டு இந்த காலத்துல விடுறோம். மோசையை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். மோசே அவருடைய வாழ்ந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு நபர். மொத்தம் எத்தனை வருஷம் வாழ்ந்தார் தெரியுமா அவரு? மோசே எத்தனை வருஷம் உயிரோட இருந்தாரு? மொத்தமா சொல்லுங்க. 120 வருஷம் வாழ்ந்தார். இன்னைக்கு எத்தனை வருஷம் வாழறாங்க? மிஞ்சி போனா 80, 90, இல்லைன்னா 60, 50, 55 அப்படிதான். அந்த காலத்துல மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 120 வருஷம் வாழ்ந்திருக்காரு. 120 வருஷம் ஆண்டவருக்காக எப்படி இருந்தாரா? உண்மையுள்ளவராக இருந்தாரா? ஆண்டவருக்கு எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராக இருந்தாரு. பூமியில் உள்ள சகல மனிதர்களும் எப்படி இருந்தாரு? அவரு ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனிதன். வேதத்துல பார்க்கும்போது மோசே என்பவர் ஒரு உண்மையுள்ள மனுஷன். எல்லா மனுஷரும் பார்க்கலாம், அவர் எப்படி ஒரு சாந்த குணமுள்ள ஒரு மனுஷன். அவர் தேவனை என்ன பண்ணாரு? முகமுகமாய் தரிசித்த ஒரு மனிதன், தேவனோடு உரையாடின ஒரு மனிதன். அவர் கூட தேவன் என்ன பண்ணுவாரு? உரையாடுவார். அப்படின்னு நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கலாம். அவரை பத்தி பார்த்துக்கிறோமா இல்லையா? மோசே எத்தனை வருஷம் வாழ்ந்தாரு? 120 வருஷம் வாழ்ந்தாரு. அவருடைய வாழ்க்கையை நம்ம 3ஆ பிரிக்கலாம். 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் 3 நாள் 12, 120. முதல் 40 வருஷம் எங்க வாழ்ந்தார் தெரியுமா? அவரு பார்வோனோட அரண்மனையில. மோசேனா எப்படி அவருடைய வாழ்க்கை வரலாறு தெரியுமா உங்களுக்கு? அப்போது பார்வோன் ராஜா எகிப்து ஜனங்கள் அதிகமாகிட்டே போயிடாங்க. ஏன்னா பார்வோன் ஜனங்களோட எகிப்து ஜனங்கள் அதிகமாகிட்டே போறாங்க. அப்படி எகிப்து ஜனங்கள் அதிகமாகிட்டு போயிட்டாங்கன்னா பார்வோனால அவங்களை என்ன பண்ண முடியாது? மேற்கொள்ள முடியாது. எகிப்து ஜனங்கள் பார்வோனை மேற்கொண்டு அவருடைய ஆட்சி என்ன பண்ணுவாங்க? அதிகாரத்தை அவங்க கைப்பற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பார்வோன் ராஜா என்ன பண்ணாரு? அந்த எகிப்து ஜனங்கள்ல எல்லா பிறகுற ஆண் குழந்தை என்ன பண்ணணும்? கொலை செய்யணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டுறாரு. ஏன்னா ஆண் குழந்தைகள் கொலை செய்துட்டா ஒரு ஆண்கள் குறைஞ்சு போயிடுவாங்கல்ல. அப்போ பெண்களை வைத்து அவர் ஆட்சி செய்யலாம். ஆண்கள் அதிகமாயிட்டாங்கன்னா அவரால் ஆட்சி செய்ய முடியாது. ஏன்னா அவருக்கு எதிராக என்ன பண்ணுவாங்க? எழுப்பிடுவாங்கன்றதுக்காக என்ன பண்ணுவாங்க? சூழ்ச்சி பண்ணி பிறகுற ஆண் குழந்தைகள் என்ன பண்ணுங்க? கொலை செஞ்சீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த மருத்துவச்சிகள் என்ன பண்றாங்க? ஆண் குழந்தைகள் என்ன பண்ண மாட்டாங்க? கொலை செய்ய மாட்டாங்க. அப்பதான் மோசே என்ற ஒரு குழந்தையா பிறக்கிறாரு. அவர் பிறக்கும் போது என்ன பண்ணாங்க? அவரை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணாங்க? ஒரு தொட்டில் மேல் செஞ்சு அந்த பாக்ஸ்குள்ள வச்சு
அந்த நதியில என்ன பண்றாங்க, விட்டுட்டு ஒரு வாரமா நின்று அவங்க அம்மா என்ன பண்றாங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா குழந்தைய விட்டுட்டு அவங்களால போக முடியாது. ஒரு குழந்தைய அவங்களால தனியாக விட்டுற முடியும், அவங்க தாயால விட்டுட்டு என்ன நடக்குன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஒரு வாரமா நின்று மன கவலையோடு நின்று பாக்குறாங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, அந்த பார்வோன் அரண்மனையில இருந்து ஒரு ராஜாத்தி அந்த நதியில குளிக்க வந்துருக்காங்க. அப்போ ஒரு பெட்டி என்ன பண்ணுது, தண்ணியில அடிச்சுட்டு வருது. அந்த பெட்டியை எடுத்து திறந்து பார்க்கும்போது அழகான ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை என்ன பண்றாங்க, எடுத்துட்டு போய் அரண்மனையில வளர்க்குறாங்க. அவர் தான் யாரு, மோசே. தெரியுமா எல்லாருக்கும், தெரிஞ்சுக்கிட்டீங்களா? மோசே எங்க வாழறாரு, 40 வருஷம் எங்க வாழறாரு, பார்வோனுடைய அரண்மனையில சுகபோகமாய் வாழறாரு. வாழும்போது அடுத்த 40 வருஷம் என்ன பண்றாருன்னா ஆடுகளை மேய்க்கிறாரு. அரண்மனையிலிருந்து வெளியே வந்து மீதியான் தேசத்துக்கு போயிட்டு ஆடு மேய்க்கிறாரு. அரண்மனையை விட்டு வெளியே வந்துட்டு அடுத்த 40 வருஷம் எங்க பண்ணாரு, எகிப்துல இருந்து விடுதலை ஆகி என்ன பண்ணாரு, மீதியான் தேசத்துல வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு 40 வருஷம். அடுத்த 40 வருஷம் என்ன பண்றாரு, அடுத்த 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல அடிமையா இருக்காங்க. அவங்க மீட்டு வர்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்றாரு, அவருக்கு இருந்து ஒரு நாள் மோசே என்ன பண்றாரு, ஆடு மேய்ச்சினே இருக்காரு. மோசே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது எங்க போறாங்கன்னா தேவ பருவமாகிய ஓரேப் என்ற மலையில என்ன பண்றாரு, அங்க வந்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்காரு. அங்க வந்து கர்த்தருடைய தூதனானவர் என்ன பண்றாருன்னா ஒரு முள்செடி, அந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதவங்க தெரிஞ்சுங்க. ஒரு முள்செடி என்ன ஆகுது, பற்றி கொண்டு எரியுது, அப்படியே தீ பயங்கரமா எரியுது. ஒரு முள்செடி அப்படியே எரியுது. ஆனா முள்செடி என்ன பண்ணுது, கருவும் இல்லை, அந்த தீஞ்ச வாசனை வரல. ஒரு மாதிரி பச்சை செடி எரிஞ்சா என்ன ஆகும், ஒரு மாதிரி சுருவல, எதுவுமே ஆகல, தீ மட்டும் எரியுது. முள்செடி என்ன பண்ணுது, அப்படியேதான் இருக்கு. இவன் என்ன பண்றான், தூரத்துல இருந்து அதை பார்க்கலாம், பார்த்துட்டேன்னா இந்த அக்னி ஜுவாலை பயங்கரமா எரியுது. ஆனா முள்செடி எதுவுமே அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தோடு என்ன பண்ணலாம், கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லி என்ன பண்றான், கிட்ட போய் பார்க்கறதுக்காக போறான். அப்போதான் வந்து அவனுக்கு ஒரு வார்த்தை வருது. அதை பார்க்கற என்னடா இது, இவ்வளவு நெருப்பு இருக்கு, ஆனா முச்செடி என்னாவல வெந்து போகாம தீஞ்சு போகாம இருக்கு. நான் போய் என்ன பண்ண, அந்த அற்புத காட்சியை கிட்ட போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆவலா என்ன பண்றான், கிட்ட போய் பார்க்கறான். யாத்திராகமம் 3:1-4 படிக்கலாமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்து 4ஆம் வசனம். ஆடு மேய்த்து இருக்கான். அந்த ஆடு மேய்த்து இருக்கும் போது தூரத்துல ஒரு முள்செடி அப்படியே என்ன பண்ணுது, பற்றி எரியுது. ஆனா முள்செடி என்ன ஆகல, தீஞ்சு போகல. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1-4 படிக்கலாம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாயிருந்த தன் மாமனாகிய எத்ரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையிலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முச்செடி அக்னியால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாது இருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவில் இருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அல்லேலூயா. நான் சொன்ன சம்பவம் பைபிள் இருக்கா இல்லையா? இருக்குதா? கிட்ட போய் என்ன பண்றான், என்னடா இது முச்செடி எரியுதுன்னு சொல்லிட்டு அவளா கிட்ட போய் பார்க்க போறான். அப்பதான் ஆண்டவருடைய வார்த்தை அங்க அவனுக்கு உண்டாவது. கர்த்தர் மோசே என்ன பண்றாரு, சந்திக்கிறாரு அந்த இடத்துல. இவ்வளவு நாள் என்ன பண்றான், ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்காங்க. ஆடுகளை மேய்க்கிறதுனா சுலபமான காரியமா? சுலபமான காரியமா? ஒரு அரண்மனையில 40 வருஷம் சுகபோகமாய் வாழ்ந்துட்டு அதெல்லாம் விட்டுட்டு வந்து என்ன பண்றான், ஆடு மேய்த்துட்டு இருக்கு. ஆடு மேய்க்கும் போது எவ்வளவு கஷ்டம் வந்திருக்கும் அவனுக்கு, எவ்வளவு பாடுகள், எவ்வளவு நிந்தைகள் அவனுக்கு வந்திருக்கும். அப்ப யோசித்து பார்த்துருப்பாங்க, என்னடா இது நம்ம அரண்மனையில் இவ்வளவு சுகபோகமா இருந்தோம், ஆனா இப்போ வந்து ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோர்வான நேரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அவனை சந்திக்கிறார். இன்னைக்கு நாமளும் அப்படிதான், நம்ம எப்படிலாம் வாழ்ந்துருக்கலாம், ஆண்டவரை அறியாததுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் நம்ம வாழ்ந்துருக்கலாம். ஆனா ஆண்டவரை அறிந்த பிறகு நமக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்திருக்கும்,
எவ்வளவு தொல்லைகள் வந்துடும். அப்ப நம்ம நினைச்சிருக்கலாம் மோசே போல, என்னடா இது நம்ம இவ்வளவு பாடுகளை சந்திக்கிறோம், இவ்வளவு கஷ்டத்தை சந்திக்கிறோம். அப்பதான் என்ன பண்ண ஆண்டவர் நம்மை ஒரு காலத்துல என்ன பண்ணுவாரு, சந்திப்பார். நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, பேசுவார். அதான் இங்க மோசே மூலமா நமக்கு தெரிந்து ஒரு விஷயம் என்னன்னா, மோசே எவ்வளவு கஷ்டத்தோடு இருக்கும்போது மோசே என்ன பண்ணாரு, ஆண்டவரே அந்த முச்செடி மத்தியில என்ன பண்ணாரு, சந்திக்கிறாரு. அப்ப என்ன சொல்றாரு, நீ உங்க காலில் இருக்கிற பாதரட்சி என்ன பண்ணு, கழட்டி போடு, நீ நிக்கிற இடம் என்ன இடம், பரிசுத்தமான இடம். அப்பதான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் அவனை சந்திக்கிறாரு. அதே போலதான் இன்னொருத்தர் ஆண்டவர் சந்தித்தார். யார் தெரியுமா, யாக்கோபு. யாக்கோபு என்ன பண்ணாரு, ஆண்டவரே ஒரு நதிக்கரையில யாக்கோபு என்ன பண்ணாரு, சந்தித்து அவர் என்ன பண்ணாரு, இஸ்ரவேலாய் மாற்றினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் சந்திக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தை என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் கொண்டு வர மாட்டாரு, கொண்டு வருவார். ஆனா நம்ம என்ன பண்ணோம்னா, ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கணும். எப்படி மோசே வந்து அந்த முச்செடி எரிதை பார்த்துட்டு என்னவோ சொல்லிட்டு என்ன பண்ணா, கிட்ட போய் பார்க்கறது ஒரு ஆவலா போறான். ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்றது இல்லை, ஆலயத்துக்கு வந்துட்டு பைபிளை வந்து ஆவலா என்ன பண்றது இல்லை, இந்த வசனம் எப்படி இருக்குமோ, இந்த காரியம் எப்படி இருக்குமோ, ஐயா என்ன பிரச்சனை கொடுக்க போறோம், அதெல்லாம் நம்ம ஆவலா என்ன பண்றது இல்லை, பார்க்கறது. ஏதோ திருச்சபைக்கு வரோம், அந்த காட்சியை பார்க்குறோம், நம்ம என்ன பண்றோம், போயிடும். ஆனா மோசே அப்படி விட்டுட்டு போல. மோசே என்ன பண்ணாரு, அங்க என்ன இது நெருப்பு எரியுதுன்னு சொல்லி ஆவலா என்ன பண்றான், பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு என்ன பண்றான், போய் பார்க்கறதுக்காக போறான். இன்னைக்கு நாமளும் என்ன பண்ணோம், ஆண்டோடைய ஆலயத்துக்கு வந்துட்டு சும்மா உட்காந்து போகக்கூடாது. என்ன வசனம் சொன்னாங்க, என்ன ஆண்டோடைய வார்த்தை என்ன பேசுது நமக்காக, ஆண்டவர் என்ன வார்த்தை வைத்து சொன்ன, நம்ம என்ன பண்ணோம், அதை பார்க்கறதுக்காக ஆண்டவர் கிட்ட நம்ம என்ன பண்ணோம், நான் தினதோறும் என்ன பண்ணோம், ஆண்டவரை கிட்ட சேரணும், கிட்ட வரணும். கிட்ட வந்தது மாத்திரம் இல்லாம அவன் என்ன பண்ணான், அவனுடைய காலில் இருந்த பாதரட்சியை கழட்டி போட்டான். இன்னைக்கு நாம நமக்குள்ள இருக்கிற பாவ வாழ்க்கை என்ன பண்ணோம், மோசையை போல அதெல்லாம் கழட்டி விட்டு நம்ம ஆண்டவர் கிட்ட வரணும். அப்பதான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவாரு, சந்திப்பாரு. இல்லைன்னா ஆண்டவர் நம்ம சந்திப்பாரா, நமக்குள்ள ஒரு பாவ சிந்தனை பாவ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு ஆண்டவர் நோக்கி நம்ம வரும்போது அப்படியே வந்து ஆண்டவர் நம்ம சந்திப்பாரா, ஆண்டவர் நம்ம கிட்ட பேசுவாரா, மோசை கிட்ட பேசுறது போல கண்டிப்பா ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, பேச மாட்டாரு. மோசை என்ன பண்ண, ஆண்டவர் சொன்ன விட அந்த பாதரட்சியை கேட்டுட்டு பரிசுத்த பூமியில நிற்கிறான். அப்பதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அவங்க கிட்ட முகமுகமாய் என்ன பண்றாரு, பேசுறாரு. இதே போல புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் சந்திக்கிறார் ஆண்டவர். யார் தெரியுமா, புதிய ஏற்பாட்டுல ஒருத்தர் சந்திச்சார் ஆண்டவர், சவுல். சவுல் என்ன பண்றான், தமஸ்குவுக்கு போறான். சவுலோட கதை தெரியுமா உங்களுக்கு, சவுல் வந்து கிறிஸ்தவ மக்கள் என்ன பண்றான், துன்புறுத்தி கொடுக்குறான், கொலை செய்யறான், அடிக்கிறான், என்ன பண்றான், எல்லாமே பண்றான். ஆண்டோடைய ஊழியத்தை என்ன பண்றான், தடுக்கிறான். அப்பதான் என்ன பண்றான்னா, தமஸ்குல போயிட்டு அங்க இருக்கிற ஜனங்களை துன்புறுத்துறதுக்காக அங்க இருக்கிற ஒரு அதிகாரி கிட்ட லெட்டர் வாங்கிட்டு போறான், பர்மிஷனோட போறான். ஆனா உங்களுக்கு தெரியும் அந்த சம்பவம். கடிதம் வாங்கிட்டு அந்த ஜனங்களை நான் என்ன பண்ணோம், துன்புறுத்தணும். அதுக்கும் அந்த ராஜா என்ன பண்ணா, ஓகே சொல்லி ஒரு லெட்டர் கொடுத்துட்டான், பர்மிஷனோட என்ன பண்ணா, தமஸ்குக்கு போய் கொண்டு இருக்கிறான். அப்படி போயிருக்கிற வேலையில ஆண்டவர் என்ன பண்ணாரு, சவுல சந்திக்கிறார். சந்திச்சாரு. அப்ப சவுல் என்ன பண்ணாரு, ஆண்டவருக்கு செவி கொடுத்தாரா இல்லையா, செவி கொடுத்தனால்தான் சவுல என்ன பண்ணாரு, ஆண்டவர் பவுலாக மாறினார். இன்னைக்கு ஆண்டவர் நம்மை சந்திக்கும் போது ஆண்டவருக்கு நாம என்ன பண்ணோம், செவி கொடுக்கணும். செவி கொடுக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ள இருக்கிற பாவ ஜீவிகள், பாவ காரியங்கள், பாவ சிந்தனைகள் எல்லாவற்றையும் மோசே போல என்ன பண்ண கழட்டி விட்டுட்டு நம்ம ஆண்டவர் மத்தியில் வரும்போது ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை செய்ய அவர் என்ன பண்ணாரு, வல்லவராக இருக்கிறார். புரியல அவங்களுக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போலதான் இங்க புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணார், சவுலை சந்தித்து என்ன பண்ணாரு, பவுலாய் மாறினார். அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் என்ன பண்ண, ஆண்டவரின் மாற்றத்தை கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். அங்க என்ன பண்ணார், சவுலை பெயர் சொல்லி அழைக்கிறார். மோசேவை பெயர் சொல்லி அழைத்த தேவன். அதே போல யாக்கோபை என்ன பண்ணாரு, பெயர் சொல்லி அழைத்த தேவன். மோசே என்ன பண்ணாரு, பெயர் சொல்லி அழைத்த தேவன். அதே போல உங்களை என்ன பண்றாரு, பெயர் சொல்லி அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா பார்க்கமா, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிறோம் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும்
இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அதிக பாக்கியம் என்று எண்ணினான். நம்மளால அது கூட சொல்ல முடியுமா? உலக காரியத்தை விட்டு நம்மளால வர முடியுமா? உலகத்தில் இருக்கிற செல்வங்கள், உலகத்தில் உள்ள ஆஸ்திகள், அந்தஸ்து எல்லாவற்றையும் விட்டு நம்மளால ஆண்டவருக்காக வர முடியுமா? ஏன்னா நம்மளால வர முடியாது. ஏன்னா நமக்கு கஷ்டம். ஏன்னா உலகத்தாரோடு நம்ம வாழ்ந்துட்டோம், பழகிட்டோம். ஒரு என்ன பண்ணுறது, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம். அதை விட்டு நம்மளால என்ன பண்ண முடியல, ஆண்டவர்கிட்ட வர முடியல. ஆனால் மோசே என்ன பண்ணாங்க, அந்த பார்வோனுடைய அரண்மனையில வாழ்ந்ததை பார்க்கலாம் எகிப்து ஜனங்களோட அப்ப என்ன பண்ண போறேன், கஷ்டப்பட போறேன். அதுதான் எனக்கு பாக்கியம் சொல்லி என்ன பண்றாரு, எகிப்து ஜனங்களோட வந்து அவங்களை வழிநடத்தி கொண்டு போறாரு. நாமளும் அதே போலதான் மோசையை போல இன்னைக்கு பாவ வாழ்க்கையை விட்டுட்டு நம்முடைய தீட்டான காரியங்கள், பாவத்தை எல்லாம் விட்டுட்டு நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது ஆண்டவர் நம்ம எடுத்து பயன்படுத்த அவர் வளராகிறா இல்லையா? எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்டிருப்போம். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது கூட நம்ம இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், பாவம் ஜீவித்து இருந்தேன், ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு பேர் சொல்லி அழைத்தாரு. ஆண்டவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம இப்படிலாம் இருக்கேன், எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன், இவ்வளவு பேரை நான் ஆண்டவருக்குள்ள வழிநடத்தி கொண்டு இருக்கேன்னு சொல்லி நம்ம எத்தனையோ சாட்சிகள் நம்ம கேட்கிறோம். அந்த சாட்சிகளை கேட்டு என்ன பண்ணோம், அப்படியே விட்டுட்டு நம்ம போயிடுறோம். நம்முடைய பாவ வாழ்க்கையை விட்டு நம்ம மனம் திரும்புறது கிடையாது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் இல்லைன்னா, நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியமும் நடைபெறாமல் அப்படியே தடைப்பட்டு இருக்குதா, நமக்குள்ள என்ன இருக்கு, பாவமான வாழ்க்கை ஏதோ ஒன்று நமக்குள்ள இருக்குது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு என்ன பண்றாரு, இந்த மோசையின் வாழ்க்கை மூலமா உணர்த்தி கொண்டிருக்காரு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேரும்போது நமக்குள்ள இருக்கிற பாவ சிந்தனைகள், பாவ வாழ்க்கை, தீய காரியங்கள், தீமையான எண்ணங்கள் எல்லாவற்றையும் விட்டு என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்டி சேரணும். அப்படி வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, நமக்குள்ள ஒரு பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். மோசே சாகும்போது எப்படி இருந்தார் தெரியுமா? அவருடைய பலன் குன்றி போகவில்லையா, அவருடைய கண் பார்வை மங்கி போவோம். இன்னைக்கு 40 வயசு தாண்டினாலே சின்ன என்ன பண்றது இல்லை, நமக்கு தெரிய மாட்டேது. உடனே போய் என்ன பண்ணோம், கண்ணாடி போடணும். பாருங்க, 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கான் மோசே. அவனுக்கு கண் பார்வை என்ன பண்ணலையா, மங்கி போல, அவருடைய பலன் குன்றி போகல. ஆனா அவர்கிட்ட ஒரே தவறு தான், கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு. ஆனா என்ன பண்ணா, கொம்பு எடுத்து அடிச்சுட்டான். இதனால ஆண்டவருக்குள்ள ஒரு கோபம் வந்துச்சு. அதனால பாருங்க, அவனால கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியல. தூரத்துல இருந்து என்ன பண்றாரு, அது பாரு, அதான் கானான் தேசம், இங்க நீ பாத்துக்கோ, நீ என்ன பண்ண முடியாதுல்ல, போக முடியாது சொல்ற. அதை தவிர மற்ற தவறான காரியம் அவங்ககிட்ட எதுவுமே கிடையாது. மோசே சாகும்போது கூட என்ன பண்றான், பலன் குன்றி போகாமல் மறித்து போனான். இன்னைக்கு நான் மோசனுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்துருக்கிறோம். அந்த வாழ்க்கையை, மோசனுடைய வாழ்க்கையை வைத்து நம்ம என்ன பண்ணோம், ஆண்டவரை நோக்கி நாம வரணும். அல்லேலூயா. அடுத்து நம்ம இன்னொருத்தரை குறித்து நாம் பார்க்க போறோம். இவரும் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஒரு முக்கியமான ஒரு 4 எழுத்து சொல்ல முடியுமா? ஆபிரகாம் கிடையாது. அடுத்த குழு சொன்னா நீங்க எல்லாம் சொல்றீங்க. அடுத்த குழு வந்து, இவர் வாழ்ந்த காலத்துல எல்லாருக்குமே கல்லறை இருக்கு, ஆனா இவர் கல்லறை இல்லை. அவர் வாழ்ந்த காலத்துல எல்லாருக்கும் கல்லறை, பழைய ஏற்பாட்டு ஆள் இவர், எல்லாருக்குமே கல்லறை இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு கல்லறையே கிடையாது. டக்குன்னு சொல்லுங்க, எல்லாருக்குமே சமாதி இருக்கு, ஆனா இவருக்கு சமாதி கிடையாது. இவ்வளவு யோசிக்கிறீங்க, படிக்கலாம். ஆதியாகமம் 5:24. அல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடே சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். யார் சொல்லுங்க? ஏனோக்கு என்ன பண்ணாரு? தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது அவருக்கு கல்லறை இருக்கா, சமாதி இருக்கா? இவ்வளவு தானே யோசிக்கிறீங்க. அவருக்கு சமாதி கிடையாது, கல்லறை கிடையாது. ஏனோக்கு பத்தி எல்லாரும் தெரியுமா? ஏனோக்கு எப்படி வாழ்ந்தாரு? தேவனோடு சந்தித்துக் கொண்டிருந்தாரா? இன்றைக்கு நாம சந்திக்க போற புத்தகனுடைய பேர் என்னன்னா ஏனோக்கு. பாவம் உள்ள இந்த உலகத்துல அவர் எப்படி வாழ்ந்தாரு?
பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்ததோடு மாத்திரமல்ல, ஆண்டவரோடு எப்படி இருந்தாரு? சரிசமமா அவரோட வாழ்ந்திருக்காரு. எப்பவுமே ஆண்டவரோட சந்தேகத்து கொண்டிருக்காரு. நீங்களாம் ஒரு கேள்வி கேட்கலாம், அவருக்கெல்லாம் குடும்பம் இல்லையா? அவருக்கு வேலை வெட்டி இல்லையா? அவருக்கு குழந்தை இல்லையா? எப்போ பார்த்தாலும் ஆண்டவரோட இருக்காரு. நாங்களும் தான் இருக்கோம், நான் குடும்பத்தை பார்க்க இல்லையா? எல்லாத்தையும் பார்க்கலாம். ஆனா நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய நட்பு யார் கூட இருக்கணும்? யார் கூட இருக்கணும்? ஆண்டவரோடு கூட இருக்கணும். ஆனா இன்னைக்கு வாழ்வு பிரிவில் பார்த்தீங்கன்னா எது கூட இருக்காங்க? யார் கூட சந்திருக்கிறாங்க? செல்போன் கூட சந்தேகத்துக்கு கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஏனோடைய வாழ்க்கை உங்களுடைய பேசிக்கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு வாலிப பிள்ளைகள் எது கூட சந்தேகத்துக்கு கொடுக்காங்க? செல்போன் கூட சந்தேகத்துக்கு கொடுக்காங்க. சமூக வலைதளத்து கூட சந்தேகிக்கிறாங்க. அநேக வாலிப பிள்ளைகள் போதை பழக்கத்துல போதையிலே இருக்காங்க. அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிப பிள்ளைகள் கேர்ள் ஃப்ரெண்டோட ஊரை சுத்திட்டு இருக்காங்க. தெரியுமா? அதெல்லாம் தவறுகள் சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு, ஹைகோர்ட்டு தீர்ப்பு சொல்லுது. ஒரு பெண் சம்மதித்தால் என்ன செய்யலாம்? பாருங்க எப்படி இருக்கு காலகட்டம். அந்த காலகட்டத்தில் பாவமுள்ள மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஏனோக்குன்றவர் என்ன பண்ணாரு? பாவம் இல்லாமல் உத்தமமாய் வாழ்ந்தாரு. அது மாத்திரமல்ல, தேவனோட ஒரு ஃப்ரெண்டா நட்போடு என்ன பண்ணாரு? ஆண்டவர்கிட்ட பழகிட்டு இருந்தார். நாமளும் என்ன பண்ண? ஆண்டவரை நம்ம ஃப்ரெண்டா வச்சுட்டு ஆண்டவர் கூட நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கூட நாம என்ன பண்ணோம்? பழகணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நோவா காலத்துல என்ன நடந்ததோ அதெல்லாமே இப்போ நடக்குதா இல்லையா? எல்லாருமே பெண் கொண்டு பெண் எடுத்து குடிக்கிறது, போதை பழக்கம், பாவமான வாழ்க்கை அநேகமா நிறைய பெருகி போயிடுச்சு. இந்த பாவமுள்ள வாழ்க்கை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம்? அந்த பாவத்தில் விட்டுட்டு ஆண்டவரோடு நம்ம என்ன பண்ணோம்? நேரத்தை செலவிடணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ட்ரை பண்ணோம். முழுசா ஆண்டவரோட நம்ம என்ன பண்ண முடியாது? செலவிட முடியாது. ஏன்னா நமக்கு நிறைய காரியங்களுக்கு வேலை செய்து கொண்டு இருப்போம், படித்து கொண்டு இருப்போம். அதனால எப்பவுமே நம்ம ஆண்டவரோடு கூட இருக்க முடியாது. ஆனால் நம்முடைய சிந்தனைகள்லாம் யார் கூட இருக்கணும்? தேவனோடு கூட சந்திரிக்கணும். ஏனோக்கு போல நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரோட சந்திரிக்கணும். இந்த ஏனோக்கு என்ன பண்ணான்னா, அதாவது வசனம் சொல்ல சங்கீதம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். அந்த வசனத்துல என்ன பண்ணாருன்னா, எப்பவுமே அவருக்கு ஒத்தாசை வரும் அந்த பருவத்தை நோக்கிய அவருடைய வாழ்க்கை என்ன ஆச்சு? போய் கொண்டு இருந்தது. அதே போல நாம என்ன பண்ணோம்? அந்த நமக்கு எந்த இடத்துல ஒத்தாசை வருதோ அவரே நம்ம என்ன பண்ணோம்? நோக்கி கொண்டு இருக்கணும். ஒரு வசனம் படிப்போமா? ஆமோஸ் 3:3 படிங்க. ஆமோஸ் 3:3 இல்லையா? 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? பாருங்க, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒருமித்து நடந்து போவார்களோ. நாம ஆண்டவரோடு இருக்கும் போது தான், ஆண்டவரோடு ஒருமனப்பட்டு நாம நடக்கும் போது தான் நம்ம எப்படி இருப்போம்? ஒருமனமாய் இருக்கும் போது தான் நம்முடைய வாழ்க்கை எல்லாமே சக்சஸ் ஆகும். நம்ம மற்ற காரியங்களை போய் ஒருமனப்பட்டு தவறான காரியத்துக்கு நண்பர்களோடு நம்ம ஒருமனப்பட்டு இருந்தோம்னா நம்முடைய காரியம் என்ன ஆகுது? சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. நம்ம ஏனோக்கை போல நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே ஆண்டவரோடு ஒருமனப்பட்டு நம்ம நடக்கணும். அவர் வாழ்ந்த காலத்துல எவ்வளவு பாவ காரியம்லாம் இருந்திருக்கலாம். அப்படி இருந்தும் என்ன பண்ணாரு? அவரு எப்போ பார்த்தாலும் பரலோக தேவனை என்ன பண்ணாரு? நோக்கி பார்த்து அவரோடு என்ன பண்ணாரு? சந்தேகத்து கொண்டே இருந்தார். கடைசி காலத்துல நாமளும் ஆண்டவரோடு சந்தேகத்து கொண்டு வந்தோம்னா வேதவசனம் சொல்லுது, ஆண்டவருடைய வருகையில நாமளும் என்ன பண்ணுவோம்? எனக்கு போல எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். நம்மளுக்கும் மரணம் நமக்கும் இருக்காது. ஆண்டவர் வருகையில நாம் என்ன பண்ணுவோம்? மறுரூபமாக்கப்பட்டு நாமளும் என்ன பண்ணுவோம்? எடுத்துக்கொள்ளப்படுவோம். நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இருக்கா இல்லையா? நாமளும் ஆண்டவரோடு நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்னா ஏனோக்கு போல நம்ம என்ன பண்ணோம்? எப்பவுமே தேவனோடு சந்தேகத்து கொண்டு, எப்பவுமே செல்போனோடு சந்தேகத்து கொண்டு இருக்கிறாரு, எப்பவுமே டிவி சீரியலோடு சந்தேகத்து கொண்டு, எப்பவுமே விளையாட்டோடு
சந்தித்துக் கொண்டிருக்கிறாரு. எப்பவுமே நம்ம ஆண்டவரோடு சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா இது கடைசி காலம். ஆண்டோடைய வருகை மிகவும் சமீபமாயிடுச்சு. இப்போ நடக்கிற காரியங்களை நம்ம பார்க்கும்போது தமிழகத்தில் நம்ம பகுதியில் தான் இப்போ எதுவுமே இல்லை. தென் மாவட்டத்துலாம் போனீங்கன்னா இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கொண்டு இருக்குது. குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி போன்ற மக்கள் என்ன பண்ணுறாங்க, கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க, எழுப்புற ஒரு கடந்த வாரத்தில் நீங்கள் நியூஸில் கேட்டு திருப்பூரம் கொண்டோம், ஞாபகம் இருக்கா? திருப்பூரம் கொண்டோம்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை வச்சு நீங்கள் அரசியல் பண்ணி கொண்டு இருக்காங்க. அது நமக்கு தேவையில்லாது. ஏன்னா அது அவங்க வேணும்னு என்ன பண்ணுறாங்க. அது நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு உஷாராக நம்ம சர்ச்சில் பெல் வச்சுருக்கோம். பெல் அடிக்கிறது கேட்குறீங்களா? வசனம் சொல்லுதா? டைம் சொல்லுதா? இன்னைக்கு வேற எங்கெங்கயோ பெல் வந்துருக்கு தெரியுமா? கோயிலில் நாங்கள் பசப்பூர் போகிறேன், பசப்பூர் பெருமாள் கோயிலில் அங்கேயும் பெல் அடிக்குது. அங்கேயும் என்ன பண்ணுறாங்க, அந்த சாமி பாட்டு போடுறாங்க. அவங்களும் நல்ல நேரம் கெட்ட நேரம் எம்ம எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொன்றா காப்பீடு நம்மளை கூட டாக்ஸ் அடிச்சு கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க சாமியை பற்றி என்ன பண்ணுறாங்க, டாக்ஸ் அடிச்சு கொடுத்து அவங்களுக்கு பயம் வந்துச்சு. கிறிஸ்தவர்கள்லாம் பண்ண நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போகிறாங்க. எங்கே இந்துக்கள் இல்லாமல் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயம் வந்துச்சு. நம்ம செய்கிற காரியத்தெல்லாம் அவங்க இப்போ செய்து கொடுங்க. நம்ம எப்படி சோஷியல் ஒர்க் பண்ணணுமோ அதே போல் அவங்களும் சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம எப்படி ஸ்கூல் நடத்துகிறோமோ அதே போல் அவங்களும் ஸ்கூல் நடத்துறாங்க. நம்ம என்ன பண்ண இப்போ நம்ம எச்சரிக்கையாக நம்மளை போல வாடி நோய் போட்டு போகிறாங்களாம், நம்மளை ஏமாத்துறதுக்காக. நீங்கள் என்ன பண்ணோம், உஷாராக இருக்கணும். ஏன்னா இது கடைசி காலம். நம்ம ஆண்டவரோடு நம்ம சந்தித்து கொண்டு வரும்போது ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார், இந்த காரியத்தை நம்மை தப்பித்துக் கொள்ளாத ஒரு வழியை காட்டுவார். காட்டக்கூடாது, கண்டிப்பாக நமக்கு காட்டுவார். யோனோவுக்கு விசுவாசனால என்ன பண்ணாரு, மரணத்தை ஜெயிச்சாரா இல்லையா? எப்ரேயர் 11:5 படிப்போமா? பாருங்க சொல்லிட்டு பாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். அல்லேலூயா. நாம சாட்சி பெறணும், பெறக்கூடாது. பாருங்க, அவன் வாழ்ந்த காலத்துல எல்லாரையும் பாருங்க, அவன் தேவனோட விசுவாசமாய் இருந்ததுனால அவன் மறிக்காமலே என்ன பண்ணான், ஆண்டவர் மூலமா என்ன பண்ணா, எடுத்துக்கொள்ளப்பட்டான். பரிசுத்தவான்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியா அவர் என்ன பண்ணாரு, திகழ்ந்தார். இது வரைக்கும் அவர் என்ன பண்ணல, மறிக்கல. அவர் எத்தனை ஆச்சரியமான மனிதர். அவர் ஆச்சரியமான மனிதனா இல்லையா? ஒரு மனுஷன் சாகமா ஆண்டவருக்கு கிட்ட போயிட்டானா அவன் ஆச்சரியமான இல்லை. இன்னைக்கு எத்தனையோ ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த சமாதி, ஜீவ சமாதி சொல்லி மண்ணில் போட்டு புதைக்கிறாங்க. மண்ணில் போட்டு போச்சா என்ன ஆவாங்க, கண்டிப்பாக செத்துருவாங்க மாட்டாங்க, செத்துருவாங்க. ஆனால் இவர் அப்படி கிடையாது, மண்ணில் போட்டு இவர் புதைக்கல. அவன் ஜீவ சமாதி அடைஞ்சுதான் சொல்லிட்டு அவருக்கு சமாதி இருக்கு. ஆனால் இவருக்கு இருக்கா, எதுவுமே கிடையாது. அப்போ வாழ்ந்த முன்னோர்கள் கல்லறையில் இவர் கல்லறை எங்குமே பார்க்க முடியாது. ஏன்னா இவர் என்ன பண்ணார், வானத்துக்கு ஆண்டவர்கிட்ட எடுத்துக்கொள்ளப்பட்டார். இன்னைக்கு நாமளும் ஆண்டவரோட விசுவாசமா இருக்கும்போது ஆண்டவருக்கு வருகையில் நாம என்ன பண்ணுவோம், எனக்கு போல நம்மளும் என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னொரு வருஷத்தை படிப்போமா? சங்கீதம் 68:20. மரணத்திலிருந்து நமக்கு தப்பி வைக்கணும்னா பாருங்க, சங்கீதம். நம்முடைய தேவன் ரட்சிப்பை அருளும் தேவனாய் இருக்கிறார். ஆண்டவராகிய கர்த்தரால் மரணத்திற்கு நீங்கும் வழிகளும் உண்டு. நாம மரணத்துக்கு நீங்க வழி யாருக்கிட்ட இருக்கு, நமக்கு ஆண்டவர்கிட்ட இருக்கு. அதான் வேத வசனம் தெளிவா சொல்லிச்சு பாருங்க. இன்னொரு வசனம் இருக்கு, நீதிமொழிகள் 11:4 எடுத்து படிங்க. கோபாக்கினை நாளில், நீதிமொழிகள் 11:4 படிங்க. கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம்
உதவாது. ஐஸ்வர்யம் உதவாது. நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும். ஐஸ்வர்யம் வந்து நம்மள மரணத்துக்கு என்ன பண்ணாது? தப்புவிக்காது. நாம செய்யற நீதி, நாம பழகிற ஆட்கள், நம்ம செய்கிற நல்ல காரியங்கள், ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறது என்ன பண்ணுமா? மரணத்துக்கு நம்மை தப்புவிக்கும். அதனால நம்மளான தேவ பிள்ளைகளே, இப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? ஏனோக்கோடு நம்ம மத்தியில ஆண்டவர் நமக்கு பேசியிருக்காரு. நாம இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானத்தை எடுக்கணும். நாம இனிமே என்ன பண்ணணும்? உலகத்தாரோட பேசுறத படிப்படியா என்ன பண்ணணும்? குறைச்சிக்கணும். அவங்களோட பழகிறதைய குறைச்சிக்கணும். உலகத்தாரோட பேசுறது பழகிறது அதிகமாச்சுன்னா நமக்குள்ள என்ன வரும்? நிறைய சண்டைகள், சஞ்சலம். இன்னைக்கு நல்லா இருக்கும், போக போக நட்பு அதிகமாச்சுன்னா கண்டிப்பா சண்டை தான் வருமாறாதா? உலகத்தாரோட பேசுறது பழகிறது நம்ம என்ன பண்ணோம்? படிப்படியாக குறைச்சிட்டு கர்த்தரோட உறவாடுற நேரத்தை நம்ம என்ன பண்ணுமா? அதிகரிக்கணுமா? கர்த்தரோடு செலவழிக்கிற நேரத்தை நம்ம அதிகரிக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வருகை மிக என்ன இருக்குது? சமீபமா இருக்கிறது. உலக மக்களோட, உலக நண்பர்களோட நம்ம என்ன பண்ணா பழகிறது என்ன பண்ணுங்க? படிப்படியாக குறைச்சிங்க. கிடைக்கிற நேரத்தில் வேதத்தை வாசிங்க. ஆண்டவரோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோடு உறவாடுங்க. கர்த்தர் நம்மை மரணத்திலிருந்து தப்பிவிக்க வல்லவராக இருக்கிறார். இதுவரைக்கும் நம்ம எத்தனை பேரை பார்த்துருக்கோம்? 2 பேரை பற்றி பார்த்துட்டோம். ஃபர்ஸ்ட் யாரை பற்றி பார்த்தோம்? மோசே குறித்து பார்த்தோம். 2வது ஏனோக்கு குறித்து பார்த்தோம். அடுத்து இன்னொருத்தர் குறித்து பார்க்க போறோம். அவரும் பழைய ஏற்பாட்டு காலத்துல வாழ்ந்த ஒரு சாந்த குணம் உள்ள அமைதியான மனிதர். 4 எழுத்து கிட்ட வந்தீங்க, சொல்லுங்க. 4 எழுத்து. இவருக்கும் ஏசப்பாக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு இல்ல? இவர் எப்படி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல இவரும் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரு. 4 எழுத்து. அடுத்துக்குள்ள சொல்லட்டுமா? இவர் ஒரு விசுவாசியின் தகப்பன் இருக்காருல்ல, அவங்க சந்ததியில வர்றது. யார் சொன்னது? போவாஸ் அண்ணன், அப்புறம் ஜாஸ்மின் கவிதா. கை தட்டுங்க. ஈசாக்கு பத்தி அவ்வளவு நமக்கு தெரியாது. என்ன இது மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்றாரு. பலிக்கு நான் ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? ஆபிரகாம் மோரியா மலைக்கு கூட்டு போகும்போது எதனா வாய் திறந்து கேட்டாரா? கையை காலை கட்டிட்டு நான் என்ன பண்ணார்? பலிக்கு ஒப்பு கொடுத்தார். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தானே எதுவுமே பேசாம என்ன பண்ணாரு? பலிக்கு ஒப்பு கொடுத்தாரா இல்லையா? இப்ப நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்? ஈசாக்கு பத்தி வேதவசனம் சொல்லிட்டு பார்க்கலாமா? கலாத்தியர் 4:28 முடிச்சிடலாம். ஈசாக்கு கலாத்தியர் 4:28. சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, நாம யாரை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம்? ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். இந்த வருஷம் புரியுதா? என்ன இது ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளா எப்படி இருக்கு? ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் பிறந்தவர் தான் யாரு? ஈசாக்கு. நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரம் போல உன் எல்லை என்ன பண்ணுவேன்? பெரிதாகும் சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணாரா இல்லையா? ஆபிரகாம் கிட்ட குழந்தை பிறந்ததா இல்லையா? அப்படி பிறந்தவர் தான் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு எப்படிப்பட்டவர்னா, அவர் ஒரு நல்ல தியான புருஷன், ஒரு அமைதியான சுபாவம் உள்ள ஒரு மனிதன் தான் யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு என்ன அர்த்தம்னா யாருன்னா தெரியுமா? என்ன அர்த்தம்? ஈசாக்குன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஈசாக்குனா நகைப்பு. ஈசாக்கு என்றால் நகைப்புன்னு அர்த்தமா. ஆபிரகாம் 100 வயதான போது அவரது மனைவியான சாரால் தனது 91 வயதிலே ஈசாக்கை பெற்றெடுத்தால் பெற்றோருக்கும் இனத்தாருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும். 90 வயசுல ஒரு குழந்தை பிறந்ததுன்னா குடும்பத்தாருக்கு எவ்வளவு
மகிழ்ச்சியா இருக்காங்க. என்ன பேர் வைக்கிறாங்க? ஈசாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. ஈசாப்புனா நகைப்பு. ஏன்னா எல்லாரும் என்ன பண்றாங்க? கேள்வி பண்றாங்களா இல்லையா? இந்த வயசுல போய் உனக்கு குழந்தை பிறகுமா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? எல்லாரும் கேலி கிண்டல் பண்றாங்க. அதன் மூலமா பிறந்தவங்க யாரு? ஈசாக்கு. ஈசாக்கு என்றால் நகைப்பு. அவர் ஒரு தியான புருஷன், அமைதியான சாபம் உள்ளவர், சார்ந்த குணம் உள்ள ஒரு மனிதன். அவர் வாழ்ந்த காலத்துல பஞ்ச காலம் ஏற்படுச்சா இல்லையா? அந்த பஞ்ச காலத்துல விதவிதாரி எப்படி வந்தது? 100 மடங்கு அவர் அறுவடை செஞ்சார். கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? கேள்விப்பட்டிருக்கோம். அவர் எப்படி கல்யாணம் பண்ணாரு? யாரும் லவ் பண்ணாரா? இல்ல அவரே பொண்ணு எடுத்துட்டாரா? 40 வயசுல கல்யாணம் பண்ணாரு. 40 வயசுல கல்யாணம் பண்ணும் போதும் அவருக்கு யார் பொண்ணு பார்த்து வச்சது? அவங்க அப்பா தான் பொண்ணு பார்த்து வச்சாரு. அவங்க அப்பா யாரு? ஆபிரகாம். இன்னைக்கு நமக்கு பொண்ணு பார்க்கறது யாரு? இன்னைக்கு நாமளே என்ன பண்றோம்? படிக்கும் போதே நமக்கு ஒரு பொண்ணை பார்த்துறோம். ஆனா ஈசாக்கு அப்படி கிடையாது. ஈசாக்குக்கு அவங்க அப்பா தான் என்ன பண்ணாரு? பெண்ணை பார்த்து வச்சாரு. வரதட்சணை கொடுத்து வாங்கி கல்யாணம் பண்ணாரா? இல்ல. இவங்க தான் என்ன பண்ணாங்க? ரெபெக்காளுக்கு வரதட்சணை கொடுத்தாங்களா இல்லையா? இவங்க தான் பெண் வீட்டுக்கு கொடுத்து என்ன பண்ணாங்க? பெண்ணை கல்யாணம் பண்ணி கொண்டு வராங்க. அதுவும் எங்க கல்யாணம் பண்றாங்கன்னா அவங்க இடத்திலே கல்யாணம் பண்றாங்க. இன்னைக்கு நாம எங்க போய் பெண் எடுக்கிறோம்? புறஜாதி மக்கள் இடத்துல போய் நம்ம என்ன பண்றோம்? பெண் எடுக்கிறோம். அது போல நீங்க கல்யாண வயசுல யாரும் வச்சிருந்தீங்கன்னா தயவுசெய்து தவிர செய்யாதீங்க. ஏன்னா வேதவசம் தெளிவா சொல்லுது, அந்நிய நோக்கத்துல என்ன பண்ணக்கூடாதுன்னா நம்ம போய் சேரக்கூடாது. அந்நிய நோக்கத்தடையில நமக்கு பிணைக்கப்பட கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் வேணும்னு சொல்லி ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. அதனால இங்க பாருங்க, ஆபிரகாம் வேற எங்கேயும் போயிட்டு பெண் எடுக்கல. அவருடைய இடத்திலே அவனுடைய பிள்ளையை தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு? ஈசாக்குக்கு கல்யாணம் பண்றாரு. இன்னைக்கு நாமளும் என்ன பண்றோம்? ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட பெண்ணை நம்ம என்ன பண்ணோம்? அப்படி மகனுக்கு போய் செலக்ட் பண்ணிட்டு வரணும். ரட்சிக்கப்பட்ட ஆண்மகனை தான் நம்ம பெண்ணுக்கு நாம என்ன பண்ணோம்? செலக்ட் பண்ணிட்டு வரணும். அதே போல வாலிப பிள்ளைங்க எல்லாம் பண்ணணும். நீங்களாம் என்ன பண்ணக்கூடாது? செலக்ட் பண்ணிக்க கூடாது. அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு செலக்ட் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? ஏன்னா இது ரொம்ப கொடுமையான காலம், கஷ்டமான காலம். சாத்தான் உங்களை என்ன பண்ணுவான்? எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி என்ன பண்றான்? சுத்தி தெரியுதான். அதனால உங்களுக்கு ஆசை காட்டுவான். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினா நீ இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம், உனக்கு இவ்வளவு பணம் இருக்கு, சம்பத்து இருக்கு, பணக்கார பொண்ணு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவான்? ஆசையை காட்டுவான். அதெல்லாம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? என்னைக்குமே அந்த ஆசை வழியில விடக்கூடாது. நம்ம ஈசாக்கை போல நம்ம என்ன பண்ணோம்? காத்திருக்கணும். ஏன்னா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க? நமக்கு பார்த்து என்ன பண்ணுவாங்க? கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? ஈசாக்கு மூலமாய் வாலிப பிள்ளைகள் தான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். மோசே மூலமாய் பெரியவர்களுக்கு பேசினாரு. அடுத்து யாரும் பார்த்தோம்? ஏனோக்கு மூலமாய் எல்லாருக்கும் பேசினாரு. ஈசாக்கின் மூலமாய் வாலிப பிள்ளைகளின் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாம் தன்னுடைய வாழ்நாளெல்லாம் என்ன பண்ண ஆண்டவருக்காக வாழ்ந்தாரு. ஆண்டவர் சொன்னதான் என்ன பண்ணாரு? செஞ்சாரு. சரி, ஒரு பிள்ளையை கொடுத்துட்டாரு. திரும்பி என்ன பண்றாரு? அந்த ஈசாக்க பலி கொடுன்னு சொல்லிட்டு திரும்பி கேட்கிறாரு. அப்படி இருந்தா என்ன பண்றாரு? அவரு மறுப்பு தெரிவிக்கல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு மோரியா மலைக்கு கூட்டிட்டு போயிட்டு என்ன பண்றாரு? ஈசாக்க பலி கொடுத்ததுக்காக அந்த பலிப்பட்டு மேல கையை காலை கட்டிட்டு படுக்க வச்சுட்டாரு. படுக்க வச்சாரா இல்லையா? அப்போ கூட ஈசாக்கு என்ன பண்ணல? ஒரு வார்த்தையா என்ன பண்ணல, சொல்ல. இன்னைக்கு நம்ம வாலிப பிள்ளைகள் சர்ச்சைக்கு போடா, பைபிள் பண்றா சொன்னா என்ன பண்றாங்க? எதுவுமே கேட்க மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு என்ன பண்றாங்க? மறுப்பு பேசுறாங்க. நான் எனக்கு தெரியாது, நான் இப்போ பைபிள் போயிடுறேன், சர்ச்சைக்கு போட உங்களுக்கு தெரியுமா, நான் சர்ச்சைக்கு தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுப்பு பேசுறேன். ஆனா ஈசாக்கு மறுப்பு எதுவுமே பேசல. அவனை என்ன பண்ண போறாங்க? இப்போ பலி கொடுக்க போறாங்க. தன்னையே என்ன பண்றான்? அவன் பலி கொடுக்கறதுக்கு துணிஞ்சிட்டான். அதே போலதான் புதிய ஏற்பாடுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே என்ன பண்ணாரு? பலியாய், ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்தாரு. அதான் ஈசாக்கும் அவரை நான் என்ன பண்ணேன்? கம்பேர் பண்ணி சொன்னேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? அல்லேலூயா. அதே போலதான் நம்ம ஈசாக்கை போல நம்முடைய வாழ்க்கை அமையுமானால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்பதுல ஒரு எல்லளவும் இல்லை, சந்தேகமே கிடையாது. கடைசியாக ஒரு வசனத்தை படிச்சுட்டு முடிக்கலாமா? ரோமர்
9:7. அவர்கள் ஆபிரகாமின் ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அல்லேலூயா. பாருங்க, ஆபிரகாமின் சந்ததி ஆண்டவர் சொல்ல ஈசாக்கே என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாரானாலும் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் அல்லவே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஈசாக்கின் சந்ததியாய் நாம் இருக்கிறோம். ஈசாக்கை போல நாம் என்ன பண்ணோம்? வாழணும். சாந்த குணமுள்ளவனாய் அமைதியான ஒரு புருஷனாய் என்ன பண்ணோம்? நாம ஈசாக்கை போல வாழணும். ஆண்டவரோடு எப்பவுமே உருவாடணும். எனக்கு போல மோசையை போல என்ன பண்ணணும்? ஆண்டவரையே நம்ம என்ன பண்ணோம்? நோக்கி பாருங்க. அதே போல மோசேனா என்ன அர்த்தம் தெரியுமா? அதை நான் சொல்ல மாட்டேன். மோசேனா தண்ணீரிலிருந்து ஜலத்திலிருந்து எடுக்கப்பட்டவன் அப்படின்றது தான் ஒரு அர்த்தம். அதே போல இன்னொரு சம்பவம், முள்செடி எரியுதுல, முள்செடி நெருப்பு எரியும் போது முள்செடி என்ன ஆகல? கருகி போல எதுவுமே ஆகல. இதே சம்பவம் வேற என்ன ஒரு ஞாபகம் இருக்கா? அதை முடிக்க போறேன். யார் சொன்னது? கேட்டுடுங்க, கேட்டுது எல்லாருக்கும். அதான் என்ன கேட்டேன்னா, முள்செடி எரியுது, ஆனா முள் செடி எதுவுமே ஆகல. அதே போல ஒரு சம்பவம் அதே பழைய ஏற்பாடுல இருக்கு. என்ன சம்பவம்? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? நெருப்பு ஜுவாலையில் தூக்கி போட்டாங்க. ஆனா அவங்க எதுவுமே கருங்கல்ல எதுவுமே ஆகல. பாருங்க, ரெண்டு சம்பவம் ஒரே மாதிரி தெரியுதா? அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி எழுந்திருப்போமா? அல்லேலூயா. நாம் ஆண்டவரோடு நாம் சஞ்சரிக்கும் போது மொர்தெகாய் தெரியுமா? மொர்தெகாய் போர் அடிக்குதா? மொர்தெகாய் தெரியுமா? மொர்தெகாய்க்கு தூக்கு மரத்தை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துவதற்கு அனுமதித்தார். ஆனா தூக்கு மரத்தில் போடுறதுக்கு அனுமதித்தாரா? கிடையாதுல்ல. அதே போல யோசேப்புக்காக குழியை ஆண்டவர் என்ன பண்ணாரு? அனுமதித்தார். ஆனா குழியில் அப்படியே விட்டாரா? யோசேப்பை உயர்த்தினார். தானியேலை சிங்கக்கேபில போடுறதுக்கு அனுமதித்தார். ஆனா தானியேலை அப்படியே விட்டாரா? விடல. சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு அதுல இருந்து தானியேலை ஆளுநரா உயர்த்தினார். இன்னைக்கு நம்மளுடைய ஆளுநர் என்ன பண்ணுவாரு? உயர்த்த அவ்வளவு கண்ணில் போடுவோமா? இன்னைக்கு நம்முடைய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில கூட அநேக காரியங்கள், நம்ம கஷ்டத்தின் காரியங்கள் நமக்கு வரலாம். அநேக துன்பங்கள் நமக்குள்ள இருக்கலாம். அநேக தீமையான காரியங்கள் ஆண்டவர் அனுமதிக்கலாம். ஆனா அனுமதித்தாலும் ஆண்டவர் அதிலே அவங்க என்ன பண்ண மாட்டாரு? விட்டுவிட மாட்டாரு. மோசே 40 வருஷம் ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அப்படியே ஆண்டவர் விட்டுட்டாரா? விடல. அந்த துன்பத்தின் மத்தியில தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? மோசைய சந்திக்கிறார். ஏனோக்கு தேவனோட சந்தித்துக் கொண்டிருந்தான். அப்படியே விட்டாரா? மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாரா? இல்ல. மரணத்திலிருந்து அப்படியே என்ன பண்ணாரு? ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரு. ஈசாக்கை அப்படியே விட்டுட்டாரா? ஈசாக்கை பலிக்கு ஒப்பு கொடுத்தார். ஆனா அங்க ஈசாக்கை பலியை கொடுத்தாரா? அதுல இருந்து ஆண்டவர் தப்பித்தாரா? இல்லையா? நம்மையும் என்ன பண்ணாரு? தப்பிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. சவுலை கொண்டு நம்மை துன்புறுத்துவதற்கு அனுமதித்த தேவன் அதே சவுலை பவுலாக மாற்றி அநேக ஜனங்களை ஆண்டவருக்குள்ளாக ரட்சிப்பதற்கு பயன்படுத்துவதற்கு சவுலை என்ன பண்ணாரு? அனுமதித்தாரா? இல்லையா? இன்னைக்கு ஆண்டவருக்கு விரோதமாக எழும்பு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர் அனுமதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனா கடைசி காலத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க? ரட்சிப்படைவாங்க. அவர்களும் நம்ம கூட வருவாங்க. கண்டிப்பா வருவாங்க. வர மாட்டாங்க. இதற்காக நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் ஜெபம். நம்ம எப்போ பார்த்தாலும் அவளுக்காக என்ன பண்ணோம்? ஜெபிக்கணும். நம்முடைய சொந்த ஜனத்துக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக மாத்திரம் நம்ம என்ன பண்ணக்கூடாது? ஜெபிக்கூடாது. நம்முடைய கிராமத்துக்காக, நம்முடைய கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு விக்கிரகாரத்தில் அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்துக்காக, நம்ம விரோதமாக எழும்புவதற்காக, நம்முடைய திருச்சபைக்கு விரோதமாக எழும்புவதற்காக, ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புவதற்காக, அவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புவதற்காக நம்ம என்ன பண்ண தினந்தோறும் ஜெபிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிப்போமா? அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மத்தியில பேசியிருக்கிறார். 3 நபரை வைத்து நம்ம இடத்துல பேசியிருக்கிறார். அது நீங்க வீட்டுல போய் என்ன பண்ணுங்க? அதை சிந்தித்து பாருங்க. நான் சொன்னதெல்லாம் வேதத்துல இருக்குதா? கரெக்டா சொன்னாரா? தப்பா சொன்னாரா?
தப்பா சொல்லியிருந்தா அடுத்த வாரம் என்ன வந்து நீங்க என்ன பண்ணணும் கேட்கணும். அல்லேலூயா. கண்களை எப்படி நான் போமா